ஹல்லேலூயா. ஒரு கையினால் வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் பிடித்திருந்தார்கள். நீங்க ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்கள் வேலைகளை நிறுத்தி விடாதீர்கள். ஹல்லேலூயா. சில பேர் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க செய்யாம விட்டீங்கன்னா அது தப்பு. ஹல்லேலூயா. சமீபத்தில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய வீடியோ யூடியூப்ல வந்தது, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல அவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு சகோதரி எப்ப பார்த்தாலும் நான் ஜெபிக்க போகிறேன், அந்த உபவாச ஜெபத்துக்கு போறேன், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போறேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு போறேன், அதுக்கு போறேன் இதுக்கு போறேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்கிறதுல கணவனை கவனிக்கல, இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த கணவன் என்ன செய்தாராம், ஒரு சகோதரிய திருமணம் பண்ணி கொண்டு வந்துட்டாராம். உடனே அந்த சகோதரிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சான். நீங்க என்ன இப்படி பண்றீங்க, நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவரை தேடுறோம், நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், வீட்டுல சமைக்கிறதுக்கு எங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இப்படி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், நாம் செய்ய வேண்டிய வேலைகள், நாம் பெண்களாய் நாம செய்ய வேண்டிய வேலைகள், சகோதரிகளாய் செய்ய வேண்டிய வேலைகள். ஒரு மனைவியானவர், மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறவர் தினமும் ஆலயத்துக்கு செல்வார், சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வார், பாஸ்டிங் பிரேயர் செல்வார், அப்புறம் மாத இறுதி ஜெபம் செல்வார், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி செய்வார். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை சகோதரிகள் ஐக்கியம், இந்த மாதிரி டெய்லி ஒரு ஜபங்களை செஞ்சுன்னு இருப்பார். அதனால அவர் என்னாச்சு, குடும்பத்தை சரியா கவனிக்கிறது இல்லை, கணவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யறது இல்லை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யறது இல்லை, கணவனுக்கு ஏற்றதை சமைத்து கொடுக்கறது கிடையாது, பிள்ளைகளுக்கு பராமரிக்கிறது கிடையாது. இதனால அந்த கணவர் மனமுடைந்து என்ன செய்துட்டாரு, இந்த 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 மனைவி கிட்ட நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அதனால நம்ம வேறொரு பெண்ணை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு பெண்ணை கூட்டிட்டு வந்துறாரு அப்படின்னு டிஜிஎஸ் தினகரன், மரித்த நம்மளை விட்டு பிரிந்த டிஜிஎஸ் தினகரன் சொன்னதாக இந்த சகோதரி சொல்றாங்க. என்ன மாதிரி ஒருவருடைய கணவனுடைய நிலைமையும் இப்படித்தான். அல்லது ஒரு கணவனானவர் எல்லா மீட்டிங்கு பிரேயர் எல்லாம் அட்டென்ட் பண்ணி மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யலனாலும் மனைவியினுடைய நிலைமையும் இதேதான். அதனால நம்முடைய மனிதன் எதற்காக உருவாக்கப்பட்டார், அதுவும் ஆணும் பெண்ணுமாக எதுக்காக உருவாக்கப்பட்டது, ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய, இந்த வாழ்வியல் தத்துவத்தை, வாழ்வியலை சரியாக வாழத்தான் இந்த கணவன் மனைவி என்ற ஒரு உறவை, ஒரு பிரிவை ஏற்படுத்தினார். அதற்காக நாம் செயல்பட வேண்டும். அதை மையமாக வைத்து, குடும்பத்தை மையமாக வைத்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய கணவனை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். நம்முடைய மனைவியை மையமாக வைத்து நம்முடைய நாட்களை நகர்த்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் கல்வியை மையமாக வைத்து நாம் வாழ வேண்டும். இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். ஆனா இதை பத்தி யாருமே இங்க கண்டுக்கிறது கிடையாது. பிரேயர், பாஸ்டிங் பிரேயர், நைட் பிரேயர், ஆன்லைன் பிரேயர், பாஸ்டிங், இது மாத இறுதி ஜெபம், பைபிள் ஸ்டடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஸ்டடி இல்லாத போச்சு. எப்படி நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஸ்டடி இல்லாத போச்சு, அலைப்பாயும் ஒரு நாட்களா போச்சு. நமக்கு ஒரு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு இல்லை. ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை உலகத்துல, ஏன் ஒரு குடும்பத்தில் இவ்வளோலாம் பிரச்சனைனா ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை, ஒரு சரியான வாழ்வியல் வரைமுறை இங்கே மனிதனுக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை, தெரியவில்லை. யாரும் இந்த வேதத்திலிருந்து வாழ்க்கை வரைமுறையை எடுத்து சொல்வதில்லை. அது யாராக இருந்தாலும், பால் தினகராக இருந்தாலும், மோகன்சில் ஆசராசாக இருந்தாலும், இந்த வாழ்வியல் வரைமுறையை இந்த வேதத்திலிருந்து வரையறுத்து சொன்னவர்கள் ஒருவரும் இல்லை. நண்பர்களே, ஒரு குடும்பம் என்ன பல வேலைகள் இருக்கிறது. என்ன, சாப்பிடணும், சமைக்கணும், அது போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரணும், சம்பாதிக்கணும், காசு வேணும், இவ்வளோ ஒரு செயின், குடும்ப அமைப்பு இப்படியெல்லாம் செயல்படுது. மனிதனுடைய வாழ்க்கை அமைப்பு இப்படியெல்லாம் செயல்படுது. அதன்படி, அந்த அமைப்பின்படி நம்ம செயல்பட்டால் தான் இங்கே வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், ஒரு நிம்மதி வாழ்க்கையை வாழ முடியும். அதை விட்டுட்டு நீ யாரும் எப்படி போய் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு வெட்டி போய் நான் கடவுளுக்காக ஊழியம் பண்ணணும், கடவுளுக்காக 4 பேர்கிட்ட சொல்லணும், கடவுளுக்காக நான் வீடாக போய் சொல்லணும், கடவுளுக்காக நான் ரோட்டில் நின்று கத்தணும், அதை விரும்புவதில்லை இந்த வேதம். கடவுள் மனிதனை படித்த கடவுள் அதையெல்லாம் இவற்றையெல்லாம் விரும்புவதில்லை. அவர் விரும்புவது ஒன்றே, அது மனிதனுடைய வாழ்க்கை. அவர் விரும்புவதெல்லாம் ஒன்றே, மனிதனுடைய ஆரோக்கியம். அவர் விரும்புவதெல்லாம் ஒன்றே, மனிதன் இங்கே செழிப்பாக வளமாக வாழ வேண்டும் என்பது அவருடைய நோக்கம், குறிக்கோள். இதெல்லாம் மறந்துட்டு நான் பாஸ்டிங் போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் இங்க போறேன், அங்க சாமிக்கு பூஜை பண்ணணும், இங்க இது துவா பண்ணணும், இப்படிலாம் இங்க மனிதன் அலங்கழிக்கப்படுகிறார். இந்த சாமியை மையமாக வைத்து மனிதனுடைய சரீரம் இங்கே அலங்கழிக்கப்படுகிறது. அதனால் வியாதியில் சிக்கி விடுகிறார்கள். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை உத்தமமாய் வாழ வேண்டும், ஒழுங்காக வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், நம்முடைய சந்ததிக்காக வாழ வேண்டும், நம்முடைய சந்ததிக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் மையமாக வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும். நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் இதற்காக நாம் செலவிடப்பட வேண்டும்.
இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய வேதம். இதை எல்லாவற்றையும் ஒருவரும் எடுத்து சொல்வதில்லை. மனிதனுக்காக எந்த விளக்கத்தையும் இவர்கள் கொடுப்பதில்லை. பரலோக நரகம், பரலோக நரகம், பரலோக நரகம், ரகசிய வருகை, ரகசிய வருகை, 144 நாளும் ஒரு நாள் இருக்கணும். ஓடி 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 இன்னைக்கு குடும்பம் நிர்மூலமாகியது. குடும்பம் வறுமையிலேயே இருக்கிறது. 144,000 பேர்ல நானும் ஒரு ஆளு எல்லா பாசிங் பேரும் அட்டன் பண்ணதா 144,000 பேர்ல ஒரு ஆளா இருக்க முடியும். அப்பா அம்மா விட்டுட்டு ஊழியம் பண்ணதா 144,000 பேர்ல ஒரு ஆளா இருக்க முடியும். எல்லா சர்ச்சில் வைக்கிற எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணதா 144,000 பேரை ஒரு ஆளா இருக்க முடியும். கடன் மனைவியை நம்ம வேலை செய்துட்டு இருந்தா 144,000 ஒரு ஆளா இருக்க முடியாது என்று இன்றைக்கு மனிதனுடைய மூளையில் குழம்பி 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 இன்னைக்கு ஒரு குழம்பிய நிலையிலே இருக்கிறார்கள் இன்றைய மனிதர்கள். இந்த வேதம் எதை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்பதை அறியாமல் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையும் அறிந்து கொள்ளாமல், ஒரு நம்முடைய நிலைமையை அறிந்து கொள்ளாமல், நம்முடைய குடும்பத்தை அறிந்து கொள்ளாமல், மனிதனுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளாமல், மனிதனுடைய எண்ணத்துக்கேற்ற செயல்படாமல் இன்றைக்கு குடும்பத்தில் சண்டைகள், சச்சரவுகள், குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. எனவே இந்த சமாதானம் தொடர என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.